revolutionizing coconut farming. Efficient and transparent, connecting farmers directly to global markets. என் பணிவான வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதிதாக ஒரு 14க்கு மேற்பட்ட சேவைகளை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். அதை நம்ம இணையதளத்தில் நம்ம நேரடியாக அதை எப்படி பயன்படுத்துறது என்பதை இப்போ பார்க்கலாம். இப்போ போன பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லிங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் coconutd.com வெப்சைட் போனீங்கன்னா அங்கே ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ புதிதாக செய்யப்பட்டுள்ள இந்த இணையதளத்திற்கு அதை நம்ம ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னா நம்ம போன பதில் சொல்லியிருந்தோம். நம்ம 4 முக்கியமான பகுதிகளை நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒன்று விவசாயிகள், தென்னை மரம் ஏறுபவர், தொழிலாளர்கள். 2வது புதிதாக தொழில் தொடங்குபவர்கள். 3வது ஏற்கனவே தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதியாளர்கள். 4வது வாகனம் வைத்திருப்பவர்கள், நர்சரி வச்சிருப்பவங்க, அக்ரிகல்ச்சர், இயந்திரம் தயாரிப்பாளர்கள், உரம் வழங்குபவர்கள். இப்படி 4 கேட்டகரி பிரிச்சிருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 சேவைகளை நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் கிளிக் பண்ணி தமிழ் ஓப்பன் ஆகும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் விவசாய நெட்வொர்க் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. அதாவது உழவர் சேவைகள் மற்றும் பயன்பாடு விவரங்கள், இந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 சேவைகள் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதில் முதலாவது என்ன கேட்டிங்கன்னா தேவை பலகை. 2வது தினசரி சந்தை. 3வது FBO கூட்டு விற்பனை. 4வது 15 தயாரிப்புகளின் மதிப்பு கூட்டல் விவரங்கள். 5வது GPS வாகன கண்காணிப்பு. அடுத்து தினசரி வரவு செலவு கணக்கீடு. அடுத்து பயிர் பாதுகாப்பு மற்றும் வெப்பலை கணிப்பு. அடுத்து ஒழுங்குமுறை விற்பனை கூட விவரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஆலோசகர். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு மானியங்கள் மற்றும் திட்டங்கள். அடுத்து வாட்ஸ்அப் குழுக்கள். அடுத்து வேளாண் எக்ஸ்போ மற்றும் நிகழ்வுகள். அடுத்து வேளாண் வெபினார் கூட்டங்கள், வேளாண் புத்தகங்கள், அரசு இணையங்கள். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய விற்பனை அதிகரித்து அவருக்கு அதிகமான ஒரு வருவாய் கொடுப்பதற்கான நடைமுறையில செயல்படக்கூடிய திட்டங்கள். நம்ம பேசிட்டே இருந்தோம். அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குது. இப்போ முதல்ல தேவை பலகை இது என்னன்னு பார்த்துலாங்க. இப்போ தேவை பலகைன்னா ஒன்றும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜில் நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நோட்டீஸ் போர்டு. இப்போ நம்ம விவசாயிகளுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கேட்டிங்கன்னா, அதாவது விவசாயிகளுக்கும் போல வாங்குறவர்களுக்கும் இடையில நேரடியான தொடர்பு கிடையாதுங்க.
இப்போ இடையில வந்து வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்கூல், ஒரு ஒரு கேண்டீனு, ஒரு காலேஜ் கேண்டீனு, நம்ம சுற்றி எல்லாமே இருக்குங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, கடைகள் இருக்குது. விவசாயம் நேரடியாக வந்து அவங்க அங்கே போய் விற்பனை செய்யறதில்ல. இடையில ஒரு நபர் இருக்காரு. ஆனால் இந்த தேவை பலகை வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கடைக்காரருக்கு வந்து ஒரு 1000 தேங்காய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இங்கே என்ன பண்ணலாம், இங்கே வந்து என்டர் பண்ணலாம். என்ன பொருள் தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுது, எந்த ஊர், கிலோவா, லிட்டரா, எந்த ஊர், என்ன டேட்டு, எப்போ தேவைப்படுது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பிஸியாக தான் இருப்பாங்க கடைக்காரங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் எப்படி வந்து பதிவு பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு டெமோ பார்க்கலாங்க. இப்போ இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்மளை சுற்றி நிறைய பேர் பையர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியுது, நமக்கு தெரிஞ்சது வந்து அந்த வியாபாரி மட்டும்தான். அந்த வியாபாரிகிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்க ரொம்ப வருஷம் பழக்கம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் நமக்கு என்னங்க, நமக்கு வந்து நம்ம வந்து லாபம் கிடைக்கணும். ஒரு 1000 2000 அதிகமாக லாபம் கிடைச்சா நமக்கு நல்லா தானுங்க. அதுக்காக தான் நம்ம உருவாக்கியிருக்கு. அதாவது தேங்காய் விற்பனை செய்வதற்கும் வாங்குறதுக்கும் இடையே நேரடியான ஒரு தொடர்பை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு கடைக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 1000 தேங்காய் தேவைப்படுது. அவர் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அவர் டைப்பே பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக எங்கே எல்லாமே அவர் பேசினாவே டைப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை வந்து கிளிக் பண்ணிட்டு மைக் ஆன் ஆயிரும். என் பெயர் விஜயகுமார். எனக்கு 5000 தேங்காய் பொள்ளாச்சியிலிருந்து தேவைப்படுகிறது. நாளை எனக்கு தேவைப்படுகிறது. என் மொபைல் நம்பர் 97422 274220. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பதிவடிச்சு பாருங்க. தேங்காய் 5000 பொள்ளாச்சி, நாளைக்கு டேட்டு வந்து 12, அப்புறம் மொபைல் நம்பர் எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுத்தாங்கன்னா வெற்றிகரமாக பதியப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த அவங்களாம் பிஸியாக இருப்பாங்க, கடைக்காரங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நல்லா பிஸியாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வெப்சைட்டில் போய் டைப் கூட பண்ண வேண்டியதில்லை. இப்படி வந்து இந்த மைக்கை கிளிக் பண்ணாங்கன்னாவே பேசினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வச்சு பாருங்க. என் பேர் விஜயகுமார், எனக்கு 5000 தேங்காய் தேவைப்படுகிறது, நாளைக்கு தேவைப்படுகிறது, என் மொபைல் நம்பர். அப்போ விவசாயம் என்ன பண்ணலான்னா, டெய்லி வந்து இங்கே வந்து பார்க்கணும் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும்னா அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், வேற வழி கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் இதில் வந்து பார்த்தாங்கன்னா யாருக்கு வந்து நம்ம பக்கத்தில் கடைக்காரங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இது யாருக்கு தேவைப்படுது நம்ம நேரடியாக கனெக்ட் ஆகிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 500 1000 கிடைச்சாலும் நல்லா தானே உங்களுக்கு. அப்போ வந்து இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நேரடியான ஒரு தொடர்பு உருவாக்குது, ஒரு நல்ல சேவை இது. அது மாதிரி கடைக்காரங்களும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரங்க, எல்லாருமே காலேஜ் வச்சிருக்கவங்க, கேண்டீனு, அப்புறம் வந்து ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அப்போ உங்களுக்கும் வந்து விவசாயிகளுக்கு வந்து நேரடியான ஒரு தொடர்பை வந்து இந்த சேவையை வந்து ஏற்படுத்துதுங்க. சரிங்க, இப்போ நம்ம அடுத்த சேவைக்கு போகலாம். இப்போ அடுத்த சேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, தினசரி சந்தை நிலவரம். இப்போ விவசாயிக்கு வந்தீங்கன்னா இப்போ தினசரி சந்தை நிலவரம் வந்து இப்போ ஃப்ரீயாக பார்த்துக்கலாங்க.
பொள்ளாச்சி, நகம், உருவன்பேட்டை, காங்கயம், பச்சைக்காய், ப்ரௌனு, கருப்பு, சிரட்டை, கொப்பரை, தேங்காய் எண்ணெய், தேங்காய் பவுடரு ரேட்டு வந்து அவங்க டெய்லி பார்த்துக்கலாம். அப்புறம் மூணாவது என்ன கேட்டிங்கன்னா, FBO கூட்டு விற்பனை. FBO கூட்டு விற்பனை, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து இந்த FBO ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. FBOன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளின் கூட்டமைப்புங்க. ஒரு 100 விவசாயி இருப்பாங்க, 1000 விவசாயி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகிட்ட வந்து பொருளை வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த FBOவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர்ஸ் 2-3 இருக்கிறாங்க. இவங்க வேலையை வந்து விவசாயிகளுடைய பொருட்களை வந்து விற்பனை செஞ்சு கொடுக்குறது தான். இப்போ வந்து இப்போ உதாரணம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா, இப்போ தொண்டமுத்தூரில் ஒரு FBO இருக்குது, ஃபேமஸாக நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரமடை பகுதியில் ஒரு FBO இருக்குது. அந்த FBOவில் வந்து உங்கள் பகுதியில் எந்த FBO இருக்குது அவங்களோட நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பொருளை வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டுக்கே நீங்கள் விற்பனை செய்யலாங்க. பொதுவாக வந்து இப்போ 40 ரூபா கிலோன்னா வியாபாரிக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து இப்போ 40 ரூபான்னு 38 ரூபா கிடைச்சா உங்களுக்கு லாபம் தானுங்க. அவங்க வந்து வியாபாரிக்கு எப்படி பண்ணுறாங்க, 35, 34 இப்படிதான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து முக்கியமாக நம்மளை சுற்றி வந்து பல விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. அதில் வந்து நம்மளை இணைச்சிக்கணும். அதுதான் வந்து FBO. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ இந்த பொள்ளாச்சி ஆர்கானிக் அப்புறம் இந்த FBOவில் வந்து தேவைப்படுது. இன்னும் வந்து 4 நாட்களில் இவ்வளோ தேவைப்படுதுன்னு போட்டு இப்போ இது வந்து நான் காமிக்கிறது வந்து டெமோ டேட்டா தான். நம்ம வந்து லைவ் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நம்ம வந்து லைவ் வரப்போகுது. இப்போ வந்து நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து எப்படி பயன்படுத்த போகிறீங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FBO வந்து நிறைய ஊரோட FBO இருக்குங்க. இப்போ அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களை இணைச்சிட்டிங்கன்னா உங்கள் பொருளுக்கு மார்க்கெட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் விவசாய நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்க. 15 பொருட்களின் மதிப்பு கூட்டலுங்க. இப்போ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொருட்களுங்க. தேங்காய் பால், விர்ஜின் ஆயில், தேங்காய் பவுடர், தேங்காய் நீர், தேங்காய் சிரட்டை, இளநீர், செக்கெண்ணெய், தேங்காய் நார், பால் பவுடர், இந்த மாதிரி 15 பொருட்களுடைய A to Z தகவல் நம்ம கொடுத்துருக்குறோங்க. எப்படி தயாரிப்பது, அது எப்படி வந்து அதோடைய ப்ராசஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு செலவாகும், நிதி கால்குலேட்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து 3 பிரிச்சுக்கிறோங்க. குடிசை தொழில், செமி இண்டஸ்ட்ரியல், அப்புறம் வணிக கமர்ஷியல் 3 பிரிச்சுருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் டெய்லி 100 லிட்டர் தயாரிக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை, இப்போ தேங்காயோட விலை, அங்கே விற்பனை நீங்கள் எவ்வளோ லிட்டர் சேல்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளவு நாள் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதுக்கு என்னென்ன மிஷின் வேணும், ஒரு மாதத்துக்கு வந்து என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும், பாட்டில், மின்சாரம், மாதாந்திர உற்பத்தி செலவு எவ்வளவு, அப்புறம் தேவைப்படும் நிலம், மின்சார கட்டணம், ஆட்கூலி, விளம்பரம், போக்குவரத்து, இதர சாமான் செலவு, இது எல்லாமே போட்டுங்க. கடைசியில் மாதாந்திர வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், மேலும் வந்து இந்த பொருள் வந்து எவ்வளவு வேற பொருட்கள் கிடைக்கும். இப்போ தேங்காய் மட்டை எவ்வளோ கிடைக்கும், தேங்காய் சிரட்டை எவ்வளோ கிடைக்கும், தண்ணி எவ்வளோ கிடைக்கும், புண்ணாக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக இந்த உதவி பொருட்கள், பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்தீங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை வந்து நம்ம இந்த கால்குலேட்டர் காமிச்சிருக்கு. இது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லைங்க, 15 ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் அதிகமாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ராடக்ட் சேவை. இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. பார்க்க போகிற சேவைன்னு கேட்டிங்கன்னா ஜிபிஎஸ் சேவைங்க. இப்போ வந்து போயிட்டு டிஜிட்டல் விவசாயம் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வாகன கண்காணிப்பு அப்படின்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து கீழே ஓப்பன் ஆகுங்க.
இப்ப வந்து ஒருத்தர் வந்து தேங்காய் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர்கிட்ட தேங்காய் வாங்குறாருன்னா அந்த இவர் பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய டாடா ஏஸ் இல்லைன்னா லாரி இல்லைன்னா பிக்கப்பு அவங்களுடைய போன் பண்ணி வந்துடும். தேங்காய் வாங்குறது வந்து வேலை ஈஸியா வேலை வேணும். அதாவது வந்து அவருக்கு வந்து சப்ளை நம்பர் கிடைச்சிருச்சு, இந்த வாரம் கூட்டினார் அப்படி நம்பர் கிடைச்சிருச்சு, அவருக்கு வந்து பொருள் வந்து ஈஸியா போய் சேர்ந்துடும். இது வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம், விற்பனையாளர் வாடகை 2 பேரும் போன் பண்ணி பேசிக்கலாம், நல்லா ரேட்ல பேசிட்டு ஓகே போயிட்டா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராக்கிங் பண்ணணும், இந்த வாகனம் வந்து எங்க வந்துட்டு இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி டைரக்டரியில போனீங்கன்னா லாரி வாகனம் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்குங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே எல்லா வாகனமும் இங்க வந்துருக்கு. அப்ப இது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப வந்து நம்ம டெமோ டேட்டாங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. பட் லைவ் வரும்போது இந்த வாகனம் வந்து எங்க வந்துட்டு இருக்கு அங்க வந்து இந்த நம்ம ஜிபிஎஸ் காமிக்கிங்க. இப்போ நீங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டெலிவரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்கிங்க. இதுதான் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங். அடுத்த நம்ம பார்க்க போற சேவைன்னு கேட்டீங்கன்னா தினசரி வார செலவு கணக்கீடு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு உற்பத்தி செலவு எவ்வளவு பண்றோம், எவ்வளவு வந்து வரவு கிடைக்குது, எவ்வளவு நிகர லாபம் கிடைக்குது, இப்ப ஏக்கருக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இதுல வந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆட்கள் கூடிய அளவு, உரங்கள் செலவு எவ்வளவு, பாசனம், மின்சாரம், நடுதல் அளவுக்கு, போக்குவரத்து, பூச்சி மேலாண்மை, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீயா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். வழக்கமா நோட்ல எழுதி பேப்பர்ல எழுதி வைப்போம், அதுக்கு பதிலாக வந்து நீங்க இங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இலவச சேவை தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எதில் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரியும். அதுக்காக தான் இது நம்ம உருவாக்கி இருக்கிறோம். சாகுபடி செலவு மற்றும் லாப கால்குலேட்டர். அப்போ அடுத்த சேவை என்னன்னு கேட்டீங்கன்னா பயிர் பாதுகாப்பு மற்றும் வெப்பநிலை. இதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு வந்து வானிலை எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்க ஏரியா பொள்ளாச்சின்னா அந்த பொள்ளாச்சியோடைய வானிலை வெப்பநிலை எப்படி இருக்கு, ஈரப்பதம், காற்றின் மழை வாய்ப்பு எல்லாமே தெரிஞ்சிருங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நம்ம மாத்திக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேனியில் அதிகமாக வரக்கூடிய காண்டமரகம் உண்டு, சிவப்பு கூண் உண்டு, சுருள் வெள்ளைக்கு, தஞ்சாவூர் வாடல் நோய், இப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றது பாருங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும், அதுக்கு எத்தனை நாளைக்கு பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம கொடுத்துருக்கு. முக்கியமானது கொடுத்துருக்கு. வருங்காலங்களில் வந்து எல்லா நோய்களுக்கும் இந்த தீர்வு வந்து இங்க உங்களுக்கு கிடைக்கும். இலவசமான ஒரு சேவை கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப அடுத்த சேவை கேட்டீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை விவரங்கள். அதாவது நம்ம சுத்தி வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைச்சிருக்காங்க, இப்ப உழவர் சந்தைகள் அமைச்சிருக்காங்க. அது இல்லாம பிரைவேட்டுக்காரங்க வந்து இயற்கை வார சந்தைகள் நடத்துறாங்க. இப்ப இங்க வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இப்ப என்ன சந்தைகள் இருக்குது, இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கூட எங்க இருக்குது, பொள்ளாச்சி இருக்குது, காங்கேயத்துல இருக்குது. அப்போ அது வந்து எந்த டைம்ல இயங்குது, எந்த நாள்ல இயங்குது, அது எப்போ வந்து ஏலம் விடுவாங்க, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் வந்து நம்ம இங்க இதில் தெரிஞ்சுக்கலாங்க. பானமலை, கோல்பேட்டை, ஆர்எஸ்புரம், உழவர் சந்தை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கர்நாடகா, திப்தூர், மத்தூர், அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சந்தைகள் நம்ம சுத்தி இருக்குங்க. இப்ப நம்முடைய இந்த கோகனடிய நோக்கம் என்னன்னா விவசாயிகள் வந்து தன்னோட பொருட்களுக்கு வந்து அதிகமான விலைக்கு நல்ல லாபத்துக்கு இருக்கணும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்காதோ நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, சந்தைகள் இருக்கு, வார சந்தைகள் இருக்கு. நிறைய விவசாயிகள் வந்து நேரடியாக அவங்களே போய் விற்பனை பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து அரசு மானியங்கள் மற்றும் திட்டங்கள்.
அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை வந்து விவசாயிகளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள்? இப்போ பாத்தீங்கன்னா PMFME ஸ்கீம், இது வந்து சிறு தொழில் பண்றவங்களுக்கு இதை பதப்படுத்துறதுக்கு தேவையான பிரத்யேக திட்டங்கள். இப்போ நீங்க பொருள் உற்பத்தி பண்றீங்க, அதை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும். அதுக்காக இந்த PMFME ஸ்கீம் இருக்கு, முத்ரா லோன் ஸ்கீம் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து உங்களோட தோட்டத்தை பத்திரத்தையோ வீட்டு பத்திரத்தையோ வைக்க வேண்டியதில்லை, பத்திரமே எதுவுமே வாங்காம லோன் கொடுக்குறாங்க முத்ரா லோன் ஸ்கீம். இந்த மாதிரி இப்ப என்ன இந்த பேங்க்ல இதுல கிடைக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த மானிய தகுதி, நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய பொது பிரிவா நீங்க பெண் தொழில் முனைவரா, படித்த வேலையற்ற இளைஞரா இதை கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்கறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும், நீட்ல கிடைக்குமா, AF கிடைக்குமா, PMEG கிடைக்குமா, அது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன அந்த எந்தெந்த லோன் கிடைக்கும் டீடைல்ஸ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம அடுத்த பாக்குறது வந்து வாட்ஸ்அப் குழுக்கள். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ வந்து இந்த 15 தொழில்கள் தொடங்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து அமைச்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரக்கு வாகனங்கள், மரமேறுவோர், தேங்காய் மட்டை உரிக்கும் தொழிலாளர்கள், மொத்த வியாபாரிகள், இயந்திர வாடகை, இயற்கை உரம், தென்னங்கன்று, பயிர் ஆலோசகர்கள், அது இல்லாமல் தேங்காய் பால் பண்றவங்க, விர்ஜின் ஆயில், தேங்காய் பவுடரு, நீராமானம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப் குரூப்னா உங்களுக்கு வந்து டைரக்டர் கான்டாக்ட், கான்டாக்ட் வந்தாலும் உங்க பொருளை வந்து ஈஸியா சேல்ஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க வந்துட்டு இது மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெக்வஸ்ட் இன்னைக்கு வந்துடும். நாங்க வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்திடுவோம். இத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்க செய்ய வேண்டியதுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நிர்வாகிக்கு வாட்ஸ்அப் செய்ய, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துடும். அப்ப நாங்க உங்களுக்கு சேர்த்துருவேன். அப்போ உங்களுக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்பு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்க. அடுத்த சேவைன்னு கேட்டீங்கன்னா வேளாண் எக்ஸ்போ நிகழ்வுகள். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி பத்தி நிறைய எக்ஸ்போ எக்ஸிபிஷன் நடக்குது, கண்காட்சிகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அக்ரி இன்டெக்ஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு தேதி வந்து 11, வீடியோ எடுக்கும்போது தேதி 11. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வரவேற்பது கொச்சியில் ஒரு எக்ஸ்போ நடக்குதுங்க, பூனேல நடக்குது, அந்த மாதிரி எக்ஸ்போ நடக்குது. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ அக்ரி இன்டெக்ஸ்ல ஸ்டால் போட்டுருக்கீங்கன்னா உங்க ஸ்டால் டீடைல்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க கம்பெனி பேரு, உங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டாலுக்கு வாங்க, நாங்க வந்து ஸ்டால் போட்டிருக்கோம், அந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க. அதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டால் ஹால் நம்பர் 3 ஸ்டால் A14, அப்புறம் அவரோட போன் நம்பர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க உங்க டீடைல்ஸை போட்டுக்கலாம். இப்போ உங்க ஸ்டாலுக்கு வந்து மக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதுல எல்லாமே இருக்கு, வரவேற்பவை, முடிந்தவை, எல்லா டீடைல்ஸும் வந்து இதுல. அப்போ வந்து உங்களுக்கு ஐடி கிடைக்கும். இப்ப எங்க போனா நமக்கு புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கலாம் என்கிற விவரங்கள் வந்து உங்களுக்கு எளிதாக கிடைப்பதற்காக இந்த வாய்ப்பு. ஏன்னா வந்து நம்ம உங்களுடைய தொடர்பு கான்டாக்ட்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளணும். அப்போ வந்து நம்முடைய பொருளை வந்து எளிதாக விற்பனை செய்ய முடியும். சரிங்க. அப்ப அடுத்த சர்வீஸ் கேட்டீங்கன்னா வேளாண் வெபினார் மற்றும் கூட்டங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜூம், கூகுள் மீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் நாங்களும் பாக்கெட் மீடியாவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 15 ப்ராடக்ட்டுக்கு நம்ம வெபினார் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி நம்ம நேரடி கருத்தரங்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே மதுரை திருச்சியில் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம நேரடி கருத்தரங்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இப்போ எங்க கோஆபரேட்டிவ் மட்டும் இல்ல, மற்றவங்க நடத்துற டீடைல்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஆன்லைன் வகுப்புகள் என்ன எங்கே நடக்குது, அதுக்கு எப்படி சேர்றது பாருங்க, டேட் டைம் இதெல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ இல்லைன்னா காசா இருக்கும். அதுக்கடுத்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பில் பங்கேற்க பதிவு செய்யணும். இப்போ வந்து நீங்க சப்போஸ் நீங்க நடத்துறீங்கன்னா இந்த புதிய கூட்டம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்க டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வெபினார் நேமு, ஸ்பீக்கர் நேமு, டேட்டு, ஃபீஸு, கிளாஸ், என்ன அட்ரஸ், அந்த கூகுள் மேப், அந்த யூஆர்எல், அந்த கூகுள் எங்க வரணும், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்க டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வெபினார் எடுத்தீங்கன்னா நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். பங்கேற்கிறவங்க இதுல வந்து கலந்துக்கலாங்க. அப்ப அடுத்த சேவை என்ன கேட்டீங்கன்னா, வேளாண் புத்தகங்கள் மற்றும் இணையதளங்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இங்க என்னென்ன முக்கியமான புத்தகங்கள் இருக்கு, கொப்பரை தென்னை, இப்போ ஸ்போக்கன் போர்டு வந்து புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க புத்தகங்களை பார்க்கணும். நீங்க இங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாடு கிடைச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் போகுது பாருங்க. அந்த வெப்சைட்ல போய் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு கோகன் போர்டு வெப்சைட் போகணும். முக்கியமாக கேட்டீங்கன்னா இப்போ கோகன் போர்டு, அக்ரி காலேஜ், கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாமே நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அது மாதிரி நீங்க புதுசாக சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு புக் எழுதிருக்கீங்க, சரிங்களா? அந்த நீங்க ஒரு புக் எழுதிருக்கீங்க, அந்த புக் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த புக்கோட கட்டணம் என்ன, அந்த புக்கு இலவசமா, அது எல்லா டீட்டெயில்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம விவசாயிகளுக்காக பிரத்யேகமா செஞ்சிருக்க சேவைகள். இதனால என்ன கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படுகிறது. அவங்க பொருள்கள் வந்து எல்லாம் நிறைய விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இதுதான் இந்த சேவைகள். இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இல்லைங்க, புதிய தொழில் முனைவோர், அதாவது புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம கொடுக்க போறோம். அதாவது A to Z எல்லா விவரங்களும் நம்ம கொடுக்க போறோம். இப்போ தொழில் தொடங்கணும்னா எவ்வளவு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாப கணக்கீடு இந்த இந்த டேப் வந்து உதவியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடிகள் கிடைக்கும், எங்கெங்க வங்கி கடன் கிடைக்கும், இயந்திரங்கள் எங்கே வாங்கலாம், அந்த உற்பத்தி ப்ராசஸ் அது எப்படி, அந்த டீட்டெயில்ஸுங்க. அப்புறம் இந்த தொழில் தொடங்கினதுக்கு அப்புறம் 18 மாசம் அவங்க என்னென்ன பண்ணணும், அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு மாசம் என்னென்ன பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து கொட்டேஷன் எப்படி அனுப்புறது, அந்த மாதிரி தொழில் தொடங்கணும்னா எங்கெங்க வெபினார்ஸ் அதுவும் நம்ம நடத்த போறோம். அப்புறம் வேற நடத்துறவங்க அவங்களுடைய வெபினார் நீங்க கலந்துக்கலாம். இந்த மாதிரி புதிதாக தொழில் தொடங்குவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் நம்ம கொடுக்க போறோம். அதை அடுத்த பதிவில் வந்து வெளிவரும். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு என்னுடைய நன்றிகளாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.